Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா flat loading switch தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் ரெண்டு லைன் டிரா பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் வெளியில எடுத்துட்டு மேலே கொண்டு போய் அந்த லைன்ல ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு ஒரு குட்டியா ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஸ்டிட்ச். கொஞ்சம் கவனமா பார்த்து வர்க் பண்ணுங்க. ஓகேவா? கீழ கொண்டு வந்து செயின் ஸ்டிட்ச் அந்த லைன்லயே போட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு செயின் ஸ்டிட்ச் ஒரு லாக் ஸ்டிட்ச் அந்த லைன்லயே வர்க் பண்ணுங்க. ரொம்ப பக்கமா வர்க் பண்ணுங்க. சோ அப்பதான் வந்து இந்த ஸ்டிட்ச் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இந்த ஸ்டிட்ச் வந்து எம்போஸ்ட் வர்க்குக்கு, பீட் வர்க்குக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான வர்க். ப்ளவுஸ்ல எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து வர்க் பண்ணி பாருங்க. அந்த லைன்லயே வர்க் பண்ணுங்க. செயின் ஸ்டிட்ச் ஒரு லாக் ஸ்டிட்ச் இதுதான் நம்ம பண்றது இதுல. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிட்சை வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செயின் ஸ்டிட்ச் போட போகிறேன். இதை சுற்றியும் செயின் ஸ்டிட்ச் போடுறேன். நீங்கள் இந்த லைன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செயின் ஸ்டிட்ச் போடணும். ஓகேவா? இதை சுற்றியும் செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன். இப்போ எண்ட் நாட் வந்து போட்டு இந்த ஸ்டிட்ச் எப்படி ஒர்க் பண்ணணும்னு நான் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் காட்டுற பாருங்க. ஸோ இந்த ஃப்ளவர் டிசைனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிட்ச் வந்து கரெக்டாக வந்துடும். நான் அது வந்து உங்களுக்கு வந்து இந்த உள்ள இருக்க சென்டர் சர்க்கிள் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீஃப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? பாருங்கள். ஃபஸ்ட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் வெளியில் எடுத்துட்டு அந்த ரவுண்ட் எங்கே மேலே முடியுதோ அங்கே நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு லாக் ஸ்டிட்ச். ஓகேவா? ஒரு லாக் ஸ்டிட்ச். மேலே ஒரு லாக். கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிட்ச். மேலே ஒரு செயின் ஸ்டிட்ச். அதுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிட்ச். அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்களோ சேம் அதே தான் இதுலேயும் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேவா? கேப் இல்லாமல் நெருக்கமாக ஒர்க் பண்ணுங்கள்.
ஸோ நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுட்டும் உள்ளே ஒர்க் பண்ணலாம். பட் ஆனால் இதுதான் நல்லாயிருக்கும் ஒர்க் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஒரு நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா செயின் ஸ்டிச் போடுறேன். இதுக்கு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுற பாருங்கள். ஸோ இப்போ நான் அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும். உள்ளே மட்டும் நம்ம வந்து அந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ லீஃப் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் காட்டுற பாருங்கள். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? நான் எப்படி ஒர்க் பண்ணுறேங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், போடுறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டால் எப்படி இருக்குங்கிறத இந்த இதில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். அந்த சைடில் வந்து கேப் இருக்குது, தெரியுதா? ஸோ அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே செயின் ஸ்டிச் உள்ளேயே அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் செயின் ஸ்டிச் போட்டேன்னா அந்த கேப் வந்து தெரியாது. ஓகேவா? இந்த மாதிரி கேப் ஏதாவது நீங்கள் ஏதாவது ஸ்டிச் போட்டு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த கேப் வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா இப்போ இங்கே வந்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஷேப். நீங்கள் இதே மாதிரி தான் இதுக்குள்ளேயும் வந்து ஒர்க் பண்ணணும்.
அதாவது இங்கேருந்து ஸ்டிச் எடுத்து இப்படி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? நீங்களும் இந்த ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.